இந்திய சுதந்திரத்துக்கு முன்னாடி, அதாவது பிரிட்டிஷ் காலத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்பவே நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தியிருக்காங்க. அதோடைய டேட்டா இப்போ நம்ம அந்த டேபிள் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். முதல் கணக்கெடுப்பு வந்து 1872 நடத்தியிருக்காங்க. அது எப்படின்னா, அது ஒரே நேரத்தில் நடக்கலை. அது பல்வேறு காலமாக பிரித்து அப்பப்போ நடந்த விஷயங்களை 1982 அதை வந்து தொகுத்து மக்கள் தொகை கணக்கெடுப்பாக வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் அதை வச்சு ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1981 தான் வந்து முதல் அதிகாரப்பூர்வ அந்த கணக்கெடுப்பே வந்து பிரிட்டிஷ் நடத்துகிறாங்க. 1891, 1901, 1911, 21, 31, 41 வரைக்கும் பிரிட்டிஷ் இந்தியாவில் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்திருக்கு. இதில் 1931 மட்டும் ரொம்ப ஒரு நம்ம கவனிக்கக்கூடிய அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பாக இருக்கு. ஏன் அப்படின்னா, 1931 தான் இந்தியாவிலே இதுவரைக்கும் நடத்தப்பட்ட ஒரே ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு. அதுக்கப்புறம் அவங்க பிரிட்டிஷ் இந்தியாவிலையும் நடத்தலை. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமும் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு இன்னும் வந்து நமக்கு நடத்தப்படலை. இன்னைக்கு வரைக்கும் சாதிவாரி கணக்குகள் அந்த 1931 எடுத்த அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை வச்சு தான் ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து இது இவ்வளோ பாப்புலேஷன் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தோராயமான ஒரு கணக்குகள் வச்சு தான் வந்து நமக்கு வந்து அந்த இடஒதுக்கீடு, அந்த பேஸுக்கான விஷயங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு.